ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை கேசவ் சந்திரசேன். இந்த கேசவ் சந்திரசேன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் இவர் தான். சாதாரண பிரம்ம சமாஜம். இந்த சாதாரண பிரம்ம சமாஜம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா ராம் மோகன் ராய் 1833 இறந்துருவாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரை பின்பற்றி ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை யாருன்னு பார்த்தோம்னா தேவேந்திரநாத் தாகூர். அவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜத்தை தொடர்ந்திருப்பாரு. இந்த தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில இயங்கிறதுக்கு இந்திய பிரம்ம சமாஜம்னும், அதுக்கப்புறம் கேசவ் சந்திரசேன் தலைமையில இயங்கினதுக்கு சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னும் பேரு வந்தது. இந்த கேசவ் சந்திரசேன் இந்த சாதாரண பிரம்ம சமாஜத்தை எப்ப ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1886 ஏற்படுத்தியிருப்பாரு. 1886 தான் பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டிருக்கும். அந்த பிளவு காரணமா கேசவ் சந்திரசேன் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பு ஒன்று உருவாக்கினார். அந்த புதிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் சாதாரண பிரம்ம சமாஜ். தேவேந்திரநாத் தாகூர் வைத்திருந்தது ஆதி பிரம்ம சமாஜம் அழைக்கப்பட்டது. இந்த கேசவ் சந்திரசேன் வச்சிருந்த இந்த பிரம்ம சமாஜம் கிறிஸ்துவ எதிர்ப்பு மனப்பாங்கினை வளர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1895 கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் தலைமை பொறியியலாளர் யார்? இதற்கு சரியான விடை இவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க, கர்னல் ஜான் பென்னி குவிக். இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் 9th தமிழ் புக்ல இருக்கு, அதை பார்த்துங்க. நியூ புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், இதை சரியா தவறானு தேர்ந்தெடுக்கணும். பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது பாருங்க, இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாச்சா ஆகியோர் அடங்குவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மூன்றாவது, இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? இதுல சரியானது 1 மற்றும் 2 சரி. மூன்றாவதுல என்ன பார்த்தோம்னா, இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் முக்கிய பங்கேற்பாளராக மாறியது என்பது தவறான விடை. இந்திய பொருளாதார இயக்கத்துல கிடையாது, இந்திய தேசிய இயக்கத்தில். பொருளாதாரம் கிடையாது, தேசியம். இது ஞாபகம் வச்சுங்க, தேசிய இயக்கம். அடுத்த கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அப்படின்னா ஓர் இறை கொள்கை. இது ஓர் இறை கொள்கை, மோனோ தீசம் அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறதுல இவர் மும்முனைப்பா இருந்திருப்பாரு. இவருடைய நம்பிக்கை 4 கூறுகளை முன் வச்சு இந்த பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுள் ஒருவர் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைத்தார் அப்படிங்கிறதும், அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார், அவர் நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாருமே இல்லை அப்படிங்கிறது இரண்டாவது கோட்பாடும். மூன்றாவது கோட்பாடா, நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது அப்படிங்கிறதையும் மூன்றாவது கோட்பாடா சொல்லியிருப்பாரு. நான்காவது கோட்பாடா, அவரை நம்புவது என்பது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அப்படின்னு இவரு இந்த பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? பிரிவினை காங்கிரஸ் அங்கீகரித்தது. இரண்டாவது பாருங்க, மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். மூன்றாவது,
1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வியை படிச்சு பாருங்க. எவை சரியானவை அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. இதுல 1, 2, 3 ஆகிய 3மே சரிதான். திட்டத்தினை வகுத்தார் அப்படின்னு சொல்லி ஜூன் 2, 1947 கொடுத்திருக்காங்க. இது ஜூன் 3 அப்படின்னு வரணும். ஜூன் 2ன்னு வருது. எக்ஸாக்டா டேட் தேவையில்ல. இங்க இதை கரெக்டா கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து எழுதி வச்சுங்க. ஒரு டேட் முன்ன பின்ன இருந்தா பிரச்சனை கிடையாது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்ய நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரிகள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 98 பேர். 98 பேர். இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல இதை சொல்லியிருப்பாங்க. நம்ம குரூப் 2 படிக்கிறோம் அப்படின்னாலும் குரூப் 1க்கும் இது இன்டெப்தா படிக்கிறது அவசியம். 98 பேர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை சுபாஷ் சந்திர போஸ் தான் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. இது புதிய கொஸ்டின் பாத்துங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே அந்தமான் தீவுகளை ஷாஹித் அப்படின்னும் நிக்கோபார் தீவுகளை ஸ்வராஜ் அப்படின்னும் பெயர் மாற்றம் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கொஸ்டின், ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலேயே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி. ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலேயே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது. அது பாரதி என அழைக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், சரியானவற்றை பொறுத்துக. சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா, சுதேசி சங்கம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம், பண்டித சுதேசி பன்கப் சமிதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இத நிறுவன பேரும் கொடுத்திருக்காங்க. சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகளை பொருத்தணும். இதை பொறுத்தனா 1, 2, 3 ஆகிய 3மே சரிதான். 4வது மட்டும் தவறு. என்னன்னு பாருங்க. சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா அப்படிங்கிறது லோகமானிய பால கங்காதர் திலகர் தொடங்கியிருப்பாரு. சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதியார் தொடங்கியிருப்பாரு. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாவு சிதம்பரனார் தொடங்கியிருப்பாரு. சுதேச பண்டக சமிதியை தொடங்கினவர் ஜி சுப்பிரமணியம் இல்லை. அதை நல்லா பார்த்து வச்சுங்க. நமக்கு 1, 2, 3 சரின்னு தெரிஞ்சாவே போதும். 4 சரின்னு தெரிய தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன்லயே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? அது அண்ணாதுரை. மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின், பின்வரும் நூற்றில் சரியாக பொருத்தப்படாததை ஞாபகம் வச்சுங்க. இன்கரெக்ட்லி பேர்டு என்பது பார்த்துங்க. SIPA சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் தென்னிந்திய மக்கள் சங்கம். 2வது SILF சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு. AMS ஆந்திரா மகாசபா தான். MPA மதராஸ் பிரசிடென்சி அசம்பிளி. இதுல எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்திய சட்ட கூட்டமைப்பு அப்படிங்கிறதும் MPA மதராஸ் மாகாண சட்ட சபை அப்படிங்கிறதும் தவறான விடை. அதான் அங்க கொடுத்துருக்காங்க. மற்ற 2 சரிதான். அந்த 2 சரியானதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வைத்தியநாத ஐயர், ருக்மணி, லட்சுமிபதி, பிரகாசம், வரதராஜலு நாயுடு. இதை பொறுத்தனோம்னா வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவிற்காக போராடி இருப்பாரு. ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க. டி பிரகாசம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர். வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தத்துல முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது அப்படின்னு பார்த்தோம்னா குத்தகைதாரர் மற்றும் பங்குதாரர் 62 லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமைகளை பெற்றனர். இங்க ஹெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஹெக்டர் அப்படின்னா 2.5 ஏக்கர். ஏக்கரும் ஹெக்டரும்
1 அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் தவறான விடை. ஒரு ஹெக்டர் அப்படின்னா 2.5 ஏக்கர். அப்ப 62 லட்சம் ஹெக்டர் அப்படின்னா 62 இன்ட்டு 2.5 அப்படின்னு போட்டீங்கன்னா இதுதான் விடையா கிடைக்கும். அதனால இதை கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஏக்கர் வேற, ஹெக்டர் வேற. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மார்கரெட் நோபல். நீங்க இதை பார்த்தோன்னே அன்னி-பெசன்ட் அப்படின்னு நீங்க போட வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கர்னல் ஆல்காட் அது போட வாய்ப்பு இருக்கு. மார்கரெட் நோபல் என்பது இதற்கு சரியான விடை. இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து, இவைகளில் வேலுத்தம்பியை பற்றி சரியான கூற்றை எழுதுக. இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார். இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றினார். இதுல சரியான கூற்றை தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப 2 மட்டும்தான் சரியான கூற்று. தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இவர் இருந்திருக்காரு. அடுத்த கொஸ்டின், 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்திய பெண்கள் அமைப்பு பிரதிநிதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சரோஜினி நாயுடு. இத பெண்களின் முக்கியத்துவம் அப்படிங்கிற பாடப்பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு சரோஜினி நாயுடு அப்படின்னா அவங்களுக்கு தனியா நீங்க குறிப்பெடுத்து அதை படிச்சுக்கணும். முத்துலட்சுமி ரெட்டினா அவங்களுக்கு தனியா குறிப்பெடுத்து படிச்சுக்கணும். அன்னி-பெசன்ட்டுக்கும் அதே மாதிரி தான். இதே மாரி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல நீங்க எல்லாத்தையும் குறிப்பெடுத்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மெயின்ஸ்ல இருந்தும் இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் தான் அவ்வாறு கூறியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இவர் மக்கள் கல்வி கழகம் என்ற பெயரில் கல்வி குழுமம் ஒன்றை நிறுவியிருக்காரு. அது என்ன பெயரு? மக்கள் கல்வி கழகம் அப்படிங்கிற பெயர்ல கல்வி குழுமம் ஒன்றை நிறுவியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவரு என்னென்ன தொடங்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா பகீஷ் கிருதகாரணி சபா அப்படிங்கிறத 1924 மற்றும் சமாஜ சங்கம் ஆகியவற்றை தொடங்கியிருப்பாரு. சமாஜ சங்கத்தை 1927 தொடங்கியிருப்பாரு. இவர் 3 வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்து கொண்டிருப்பாரு. அதுவே பெரிய விஷயம். 1942 to 46 காலகட்டத்தில் தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் இவர் இடம்பெற்றிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1939 இந்தியாவை கலந்தாலோசிக்காமைய 2ஆம் உலக போர்ல இந்திய வீரர்களை உட்படுத்தியிருப்பாங்க. இதனால அனைவரும் தனது பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அப்படி ராஜினாமா பண்ணும்போது 1939 to 1945 இந்த காலகட்டத்துல இங்க யாரு பதவி வச்சிருப்பாங்க மாட்டாங்க. ஆளுநரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். அந்த தலைமை ஆளுநரோட கட்டுப்பாட்டுல இருந்தத 1942 to 46 காலகட்டத்துல ஆளுநருக்கு கீழே வேலை செஞ்சவரா இந்த அம்பேத்கர் இடம்பெற்றிருக்காரு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.